திருப்பூரில் வரதட்சணை கொடுமையால் புதுமண பெண் தற்கொலை செய்து கொண்ட விவகாரத்தில் காங்கிரஸ் கட்சியினர் தலையீடு இருப்பதாக கூறி பெண்ணின் பெற்றோர் சேலத்தில் அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமியை சந்தித்து புகார் மனு அளித்துள்ளனர். இது தொடர்பான கூடுதல் தகவல்களை தருகிறார் எமது செய்தியாளர் ரமேஷ். ரமேஷ், வணக்கம். இது பற்றிய மேலும் விவரங்கள் என்ன, சொல்லுங்க. வணக்கம். திருப்பூர் மாவட்டம் கைகாட்டி புதூரை சேர்ந்தவர் அண்ணாதுரை. இவரது மகள் ரிதன்யா கடந்த சில நாட்கள் முன்பு வரதட்சணை கொடுமையால் இறக்க நேரிட்டது. இது தொடர்பாக பெற்றோர் பல்வேறு புகார்களை காவல்துறையிடம் கொடுத்திருந்தனர். ஆனால் முறையாக விசாரணை நடக்கவில்லை என்றும், இது தொடர்பாக மேல் விசாரணை செய்து உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும். வரதட்சணை கொடுமையால் தங்களது மகள் இறந்திருக்கிறாள், இதனால் சிபிசிஐடி விசாரணைக்கு உத்தரவிட வேண்டும் என பெண்ணின் தந்தை அண்ணாதுரை மற்றும் உறவினர்கள் இன்று காலை சேலம் சூரமங்கலம் பகுதியில் உள்ள நெடுஞ்சாலை நகரில் இருக்கும் அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி நேரில் சந்தித்தனர். பின்னர் அவரிடம் முறையாக விசாரித்து உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் என புகார் மனு கொடுத்தனர். இதன் பின்னர் செய்தியாளர்களிடம் பெண்ணின் தந்தை அண்ணாதுரை கூறும்போது, தங்களது மகள் சாவில் சந்தேகம் இருக்கிறது, வரதட்சணை கொடுமையால் அவர் இறக்க நேரிட்டிருக்கிறது, இதனால் உரிய விசாரணை நடத்தி உண்மை வெளியே கொண்டு வர வேண்டும் என செய்தியாளர்களிடம் தெரிவித்தனர். பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.